அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய தொண்டி சொந்தங்களே, ஒரு முக்கியமான விஷயம். இது தொண்டிக்கு மட்டும் இல்லை, முழு தமிழ்நாட்டுக்குமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஜோசப் விஜய் அவங்க தலைமையிலான இந்த ஆட்சி என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா, தனியார் பள்ளிகளில் நீங்கள் என்ன கட்டணம் வசூலிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு போர்டில் நீங்கள் எழுதி கட்டாயம் போடணும் அப்படிங்கிறத ஒரு சட்டமாக ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் தொண்டியில் உள்ள அல்-ஹிலால் மெட்ரிகுலேஷன் பள்ளி, அந்த பள்ளியில் போயிட்டு நிறைய பெற்றோர்கள், நான் உட்பட அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறோம். இப்போ நாங்கள் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வர்றோம், ஆனால் அரசாங்கம் இப்படி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் எங்கள் எவ்வளோ ஃபீஸ் எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறத எந்த அறிவிப்பலையில் எதுலையுமே மக்களுக்கு வெளிப்படுத்தலை, என்ன காரணம் அப்படிங்கும்போது அந்த தலைமை ஆசிரியர் ரொம்பவே அலட்சியமாக இது சம்மந்தமாக என்கிட்ட பேசாதீங்க, படிப்பு தவிர மற்ற எதுவுமே நிர்வாகத்தில் நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு என்கிட்டையும் சொல்லிட்டாங்க. அப்போ நான் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பேசுகிறேன். நிர்வாகத்தில் ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது, இல்லை எங்களுக்கு ஜிஓலாம் கவர்மெண்ட்லேருந்து எதுவும் பாஸ் பண்ணலை, நாங்கள் அந்த பழைய ஃபீஸை தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உழட்டி விட்டார். அதுக்கு சரியான ஒரு ப்ராப்பரான பதில் இல்லை. அப்போ இது சம்மந்தமாக கூடுதலாக அரசு அதிகாரிகள்கிட்ட நம்ம முறையிடுவோம்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் நம்ம மேற்கொண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 10-15 தாய்மார்கள், அங்கே குழந்தை படிக்கக்கூடிய தாய்மார்கள் நேற்று 9ஆம் தேதி ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஒரு 10-15 தாய்மார்கள் அந்த அல்-ஹிலால் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியரை சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அரசாங்கம் இப்படி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு கேட்குறதுக்கு. அப்போ போன இடத்துல அந்த தலைமை ஆசிரியர் ரொம்பவுமே அலட்சிய போக்கா வந்த மக்களை உட்காருங்கண்டு கூட சொல்லாமல் நிற்க வச்சு மரியாதை குறைவான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதான் சொல்றேன், படிப்புக்கு மட்டும் பேசுறது தான் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு. சரி மேடம், ஃபீஸ் பத்தி கேக்குறதுனா அதுல உள்ள பிரச்சனை இல்ல. நீங்க கன்சர்ட்டா தான் பேசிட்டீங்கல்ல, ஏன் இப்போ அவர் சொல்றாங்க அட்மிஷன் முடிஞ்ச உடனே நான் சரி அவங்க ஃப்ரீ இல்ல, நாங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதை விட பிஸியான ஆளுங்க நாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு நம்பர் வேணும். பேசிட்டீங்களா? உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்கள்கிட்ட போனை கொடுத்துட்டு நீங்க பேசிட்டீங்களா? இப்போ அவன் சொல்றேன் தெளிவா பேச முடியல, பேச முடியல, அதனாலதான் சொல்றேன். நீங்க அவன் பேசிட்டீங்க, நம்பர் எங்களுக்கு கொடுக்க முடியல. நான் இப்போ உங்கள்கிட்ட பேச சொல்லிட்டீங்களா? சல்மான் சார் நம்பர் நான் தரேன். அவர் தான் சாரோட பிஏ, சரியா? நீங்க அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க எதுனாலும். சரி சல்மான், எங்களுக்கு ஃபீஸுக்கும் சம்பந்தம் இல்லாத எங்க சென்ட்ரல் ஆபீஸே நாங்க கிடையாது. எங்க சம்பளம் போடுறது அந்த ஆபீஸ்ல இருந்து வருது. உங்கள்கிட்ட பேச நல்லது, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு படிக்க கான்சன்ட்ரேட் பண்ண விடுங்க. நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க், ஏன்னா அது போகாதீங்க, வாங்க மேம், நான் ஒன்று கூட்டிட்டு போறேன். நான் இப்போ கிளாஸ்ல நான் போயிட்டு இருக்கேன், நீங்க தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கிளாஸ் பண்ண கிடையாது. எங்க படிப்பு தவிர நீங்க வேற எதையும் என்னட்டா சரியாக பேசுகிறாரு, ஆனால் ஒரு லேடிஸ் பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னா ரொம்ப தெனாவட்டா, ரொம்ப மரியாதை குறைவான சில வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறாங்க. அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோ நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருக்குதுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கவர்மெண்ட் அவங்க கேட்குறாங்க, கவர்மெண்ட்டில் இப்படி எழுதி போட்டிருக்காங்களே, ராம்நாத் ஸ்கூல்லாம் நிறைய இடத்துல எழுதி போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நாங்கள் எழுதி போட மாட்டோம், கவர்மெண்ட்டை சொன்னாலும் நாங்கள் எழுதி போட மாட்டோம், நீங்கள் வேண்டாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேறு ஸ்கூலில் பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாரு. நான் ஒரே சாம்பிளுக்கு மட்டும் நான் ஒன்று காட்டுறேன், நான் உங்களுக்கு அந்த கேட்குறேன், அதை மட்டும் நீங்கள் கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க. சும்மா ஒரு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றத வச்சு ஸ்கூல் நடத்த முடியாது. அவங்க லீகலா பேசினா எப்படி பேசுவாங்க, உங்க பிள்ளைய மட்டும் தனியா மரத்தடியில வச்சு நடத்துவோமா அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன சும்மா ஒரு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றத வச்சு ஸ்கூல் நடத்த முடியாது. அவங்க லீகலா பேசினா எப்படி பேசுவாங்க, உங்க பிள்ளைய மட்டும் தனியா மரத்தடியில வச்சு நடத்துவோமா அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன சும்மா இப்போ இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய பேசியிருக்காரு. நம்ம இதை இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இதில் நிறைய பேசியிருக்காரு. இது முழு வீடியோவுமே மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம நேரடியாக பர்சனல் நம்பருக்கு அனுப்பியாச்சு. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களுக்கும் பர்சனல் நம்பருக்கு அனுப்பியாச்சு. அது போக தமிழக அரசு எல்லா துறையிலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி இந்த கல்வித்துறையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
இப்போ ஜூன் 4லேருந்து ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்ததில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 1 முதல் 12 வரைக்கும் என்ன ஃபீஸு அது என்னங்கிறதே பொதுமக்களுக்கு இன்னும் தெரியல. அதே மாதிரி தனியார் பள்ளிக்கு ஒரு ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீஸுங்க வந்து 1லேருந்து 12வது வரைக்கும் என்ன ஃபீஸுங்கிறதே தெரியல. இதில் வந்து தமிழக அரசு வந்து வெளிப்படைத்தன்மை வேணும். நீங்கள் மற்ற துறையில் இருக்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கல்வித்துறையிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து 1 முதல் 12 வகுப்புக்கு என்னென்ன 1வது ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு ஃபீஸு, 2nd ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஃபீஸு, 3rd ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஃபீஸுங்கிறத தமிழக அரசே வெளிப்படையாக வந்து ஒரு அட்டவணை போட்டால் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆகும். இப்போ தனியார் பள்ளிகள் எல்லாமே வந்து அதிகமான ஃபீஸ் வந்து வசூல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து கவனம் செலுத்தி இதை வந்து இதன் மேலே ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன்.